Hi my sweet subscribers, welcome back to மனம் விட்டு பேசலாம் with உங்கள் ஸ்நேகிதி. இன்னைக்கு the art of saying no, அதாவது இல்லை என்கிற கலையை பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, so that ஃபியூச்சர்ல சில நல்ல முடிவுகளை எடுக்கிற தெளிவோட ஒரு மன அமைதியும் கிடைக்கும். உதாரணத்துக்கு, ஷாப்பிங் போகும்போது நம்ம ரொம்பவே ஒரு கடையால் ஈர்க்கப்படுவோம். நம்மளும் ரொம்ப ஆசையோட கடை உள்ள போவோம். ஆனால் சிலருக்கு அவங்க குழந்தைங்க அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கிற சில மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த கடையோட சூழ்நிலை, அட்மாஸ்பியர் இதெல்லாம் நம்மளை ரொம்பவே மேமறக்க வச்சிடும். அண்ட் அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பொருளை நம்ம எடுத்து கையில் வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம். அது வரைக்கும் எங்கே இருப்பாங்கன்னே தெரியாதுங்க. அவுட் ஆஃப் நோ வேர் ஆல் ஆஃப் அ சடன் அந்த கடையோட சேல்ஸ் பர்சன் வந்து பக்கத்தில் நின்றுடுவாங்க. அது ஏதோ நம்மளை அட்ராக்ட் பண்ண ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சேல்ஸ் பர்சனும் அந்த ப்ராடக்டை பற்றி பேசி 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 அவங்க கற்றுக்கிட்ட மொத்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம கிட்ட தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, எனிவே நமக்கும் அந்த ப்ராடக்ட் பிடிச்சதானே இருக்கு, ஸோ பரவாயில்ல, இவ்வளோ சொல்கிறாங்க, வாங்கிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அது ப்ரைஸை செக் பண்ணுவோம்ல. அந்த தருணம் தாங்க தலைக்குள்ள ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பூம்! நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு விலை அதிகமா எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்மளும் மீண்டும் மீண்டும் அந்த பொருளை திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இதுல என்ன இருக்குன்னு இவ்வளோ விலைய சொல்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த சேல்ஸ் பர்சனும் விடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நொடி அந்த பொருளை வச்சுட்டு வேகமா வெளியில ஓடிடலாமான்னு கூட தோணும். சரி ஓகே, இல்லை நம்மளே திரும்பி அந்த சேல்ஸ் பர்சன் முகத்தை பார்த்து வேண்டாம்னு சொல்லிடலாமான்னெல்லாம் மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அங்க நடக்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த சேல்ஸ் பர்சன் அதை விட இன்னும் விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் எடுத்து இது அதை விட நல்லா இருக்கும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதாங்க, மைண்டுக்குள்ள செகண்ட் பிளாஸ்ட். பூம்! நம்மளும் இல்லைங்க, தட்ஸ் ஃபைன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர் எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன்னெல்லாம் சொல்லலாமல, சொல்ல மாட்டோம். இல்லை விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னால், ஓ நோ 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 நோ, அது குவாலிட்டியை பற்றி பேசி பேசி கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வேண்டாமன்றத பல விதமாக சொல்லிட்டு வெளியில் வர முடிஞ்சாலும் மனசை கல்லாக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். நமக்கு 100% அந்த ப்ராடக்ட் அந்த விலைக்கு தகுதியானது இல்லைன்னு தெரிஞ்சும் நோ சொல்ல தயக்கப்பட்டுட்டு அந்த ப்ராடக்டை வாங்கிடுவோம். இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் அந்த நபரை திருப்பி சந்திப்பீங்களான்னு கூட தெரியாது. அவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ஏன் யோசிக்கணும்? என்னதான் இருந்தாலும் அந்த சேல்ஸ் பர்சனும் இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசியிருக்காங்க, நம்ம இதில் டவுட்ஸ் எல்லாம் வேற கேட்டோம் இல்லையா, அதையும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் வேண்டாம்னு சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு இப்படியெல்லாம் யோசிச்சு நோ சொல்லவே மாட்டோம். அந்த சேல்ஸ் பர்சன் அவங்க வேலையை தானேங்க பார்க்குறாங்க. பட் நமக்கு அந்த பொருள் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற ஃபுல் ரைட்ஸும் இருக்கு இல்லையா? நம்மளுடைய நேரமும் உழைப்பும் போட்டு தானே நம்மளும் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். அப்போ நம்ம அந்த பணத்தை எவ்வளோ மதிக்கணும்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து தானே வருவோம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட இது நிறையவே நடக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய வேலை சுமையில் தான் இருப்போம்.
அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் சில வேலைகளை கொண்டு வந்து திணிக்கும் போது நம்ம வாய் வரைக்கும் நோ முடியாதுன்னு சொல்லணும்னு நினைப்போம். பட் சொல்ல தயக்கப்பட்டுக்கிட்டு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஓகேங்க பண்ணிடுறேன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலியை முழுமையாக மறந்துட வேண்டியது தான். ஆனால் பெரும் பாடுபட்டு வேலை பார்த்தீங்கல்ல, அட்லீஸ்ட் அதுக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்சுதா? நிச்சயமாக இல்லை. ரேட்டிங் கொடுக்கும்போது இல்லாத 10 குறைய சொல்லி நல்ல ரேட்டிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் உங்களை விட ஒரு லோ குவாலிட்டி ஒர்க்கை கொடுத்து ஜூனியரை ப்ரொமோஷன் கொடுத்து ஹையர் ரேங்க்கும் அனுப்பிடுவாங்க. ஆனால் இதுக்காக அவங்க மேலே கோவப்பட்டு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சும் பாருங்க. உங்கள் பாஸ் இல்லை மேனேஜர் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ வேலை இருக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்கும்போது நோன்னு சொல்லாம தானே செய்கிறாங்க. இதில் இவங்க ரேட்டிங்கை கம்மியாக கொடுத்தாலோ இல்லை இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷனை இன்னொருத்தருக்கு கொடுத்தா இவங்க என்ன வந்து நம்மக்கிட்ட சண்டையாக போட போகிறாங்க? அப்படியே வந்து கேட்டாலும் சுலபமாக கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடலாம்னு தானே தோணும். இல்லை எவ்வளோ வேலை கொடுத்தாலும் இவ்வளோ சின்சியராக செய்கிறாங்க, ப்ளஸ் ஃபேமிலி டைம் கூட எடுத்துக்காம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களேன்னு உங்கள் பாஸ் உங்களுக்கு என்ன ப்ரமோஷன் இல்லை நல்ல ரேட்டிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பாஸ்லாம் இந்த காலத்தில் இன்னும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலங்க. இல்லை இன்னும் அந்த மாதிரி சில நல்ல மனம் படைத்த பாஸ் இருக்க தான் செய்கிறாங்கன்னு சொன்னாலோ ஆர் நீங்கள் தான் அந்த நல்ல பாஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க வாழ்க. பட் கம்மிங் டு தி டாபிக், அப்போவே நீங்கள் இன்னும் முடியாது, ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்கும்போது இப்படி ஆடட் ஆன் ஒர்க் என்னால் எடுத்துக்க முடியாது, அது என்னோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை பாதிக்கணும் இல்லை எக்ஸ்ப்ளனேஷனே இல்லாமல் நோன்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எடுத்திருந்தீங்கன்னா பேசியிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தினரோட நல்ல நினைவுகளை உருவாக்கியிருப்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் அண்ட் மன நிம்மதியோடு இருந்திருப்பீங்க. உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் ஓகே இவங்களை சுலபமாக ஏமாற்ற முடியாதுன்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஏமாந்து கண்ணில் கருவளையத்தோட முடி கொட்டி உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்க. புரியுதா? நோ இல்லைன்னு சொல்கிற சொல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு. இவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தையையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான மனிதர்களால் மட்டும்தான் பயன்படுத்தவும் முடியும். நான் பவர்ஃபுல்லுன்னு சொன்னது உயர் அதிகாரத்தை குறிப்பிடலைங்க. உங்கள் மனசுக்குள்ளேயும் மைண்ட்குள்ளேயும் நீங்கள் உருவாக்குற ஒரு கான்ஃபிடென்ஸை தான் சொல்கிறேன். உங்களோட நேரம், உழைப்பு, பணம் இது மூன்றுமே எவ்வளவு பொன் போன்றதுன்னு உணர்ந்து அதுக்கு நிறைய மரியாதையை கொடுங்க. இந்த விஷயங்களை உதாசீனப்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படும் போது நோ இல்லைன்ற வார்த்தையை யோசிக்காம தயங்காம பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்களே எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கே உங்கள் மேலே நிறைய மரியாதையும் கூடிக்கிட்டே போகும். மேலும் ஒரு நல்ல அமைதி மன நிம்மதியையும் கொடுக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால் எல்லாரையும் திருப்திப்படுத்தி சந்தோஷமாக வச்சுக்க முடியாது, அதுக்கான அவசியமும் இல்லைங்க. இதே உங்களுக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட நண்பர்களோ இல்லை சொந்தக்காரர்களாவோ இருந்தால் உங்களை மதித்து உங்களோட சந்தோஷமும் முக்கியம்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அப்போ நிச்சயமாக நீங்கள் சில சூழ்நிலையில் நோ இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு பின்னாடி இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. ஸோ பல முறை எடுத்து சொல்லியும் நோ சொல்ல தயங்குற நண்பர்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்கல்ல, அதை பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க.
மற்றும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ எனக்கும் அது கூடுதலான ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சிநேகிதி. பாய்.